சொல்லுடி, உன் வீட்டுக்கார வெங்க? அவர் இல்லக்கா. என்னாச்சுன்னு கேட்டா ஏண்டி அழற? வசந்தி, வசந்தி, அழாம பதில் சொல்லுமா. நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்க அக்கா உனக்காக தவிச்சு போயிட்டாமா. உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு மனசரங்கி வந்திருக்காமா. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ரொம்ப அவசரப்பட்டமே நினைச்சு இப்ப நீ வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நடக்கிற எல்லாத்தையும் நாம தீர்மானிக்கிறதுல இல்லம்மா. உண்மைதான் மாமா, எதுவும் நாம தீர்மானிக்கிறது இல்ல. ஆனா எல்லாரோட வாழ்க்கையும் கடவுள் தீர்மானிக்கிறத நினைக்கிறது முட்டாள்தனமா தான் தோணுது. உங்களை பார்த்தா எங்க அக்கா வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்குன்னு திருப்தியா இருக்கு, நம்பிக்கையும் வருது. ஆனா என்னோட வாழ்க்கைய கடவுள் தீர்மானிக்கல, சத்தியமா இல்ல. சாத்தான் தீர்மானிச்சிருக்கு. இல்லன்னா தப்பான ஒருத்தரை நான் காதலிச்சிருக்க மாட்டேன். தாலி கட்டின 2வது நாளே அவரை இழந்திருக்க மாட்டேன். என்னடி சொல்ற? என்னோட வீட்டுக்காரர் கொன்னுட்டாங்கக்கா. யாரு? என்னடி ஆச்சு? சொல்லி தொலை. என்னோட புருஷன் நல்லவ இல்லக்கா, நல்லவ இல்ல. ஒரு திருட, கொள்ளக்காரன். கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போடும் போது அவரு கூட்டாளிகளே கண்ணு முன்னாடி அவரை கொன்னுட்டாங்கக்கா. புருஷனை அவங்க கொன்னதுனால எனக்கு பைத்தியம் பிடிச்சதா? இல்ல என் புருஷன் நல்லவ இல்ல, ஊரை அடிச்சு தின்னுக்கிட்டு ஒரு கொள்ளக்காரன்னு தெரிஞ்சப்பவே எனக்கு பைத்தியம் பிடிச்சதான்னு தெரியலக்கா. யார் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, இப்ப எனக்கு நினைவு தெரிஞ்சதுன்னு எதுவுமே தெரியலக்கா. ஆனா கண்ணை திறந்து பார்த்தப்போ நம்ம அம்மா எதிரில இருந்தாங்க, எதிரில இருந்தாங்க. மன்னிச்சிடுமா, நீ என்ன பெத்திருக்கவே வேண்டாம், கருவிலேயே அழிச்சிருக்கணும். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணு இல்லம்மா. இல்லம்மா, வெக்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. கேடு கெட்ட சுயநலவாதியா இருந்திருக்க.
நான் முக்கியம், என் காதல் முக்கியம், என் கல்யாணம் முக்கியம். ச்சே, அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்க தோணுச்சாமா எனக்கு. அதனாலதான் ஆண்டவன் எனக்கு உடனே கூலியை கொடுத்துட்டான். என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே கதற கதற கொண்டுட்டாங்கம்மா. மறந்துடுறி, வேண்டாம், அத நினைக்காத. நீ பழைச்சிருக்க பாரு, இது ஒண்ணு போதுண்டி எனக்கு. கடவுள் உனக்கு கூலி எல்லாம் கொடுக்கலடி, நீ செஞ்சது குத்தி காட்டியிருக்கான், அவ்வளவுதான். நீ எந்த மாதிரி கோலத்துல கடந்து தெரியுமா? அதுக்கு நீ செத்து போயிருக்கலாண்டி. உன்னை அந்த கோலத்துல பார்த்துட்டு ஐயோன்னு கதறி நின்னேனே தவிர என்னால எதுவுமே செய்ய முடியலடி. அந்த தெய்வம் தான் உன்னை பழிக்க வச்சிருக்கு. ஆமாண்டி. போதும்மா, நான் இப்படி எங்கேயாவது போயிடுறேன். விதிச்சிருக்கிற வரைக்கும் வாழ்ந்து தேக்கணும், வேற வழி இல்ல. ஆனா இனிமே என்னால உன் கூட ஊருக்கெல்லாம் வர முடியாதுமா. என்னம்மா சொல்ற? தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதம்மா. என் மனசுக்கு அந்த தெம்பு இல்ல. அப்படி பேசாதம்மா. இல்லம்மா, இந்த முகத்தை வச்சுக்கிட்ட நான் அக்காவை பார்ப்பேன். எனக்கு என்ன நினைச்ச அசிங்கமா இருக்கு. நீ சொன்ன பாரு, நியாயமா நான் செத்துருக்கணும். இன்னும் சாகாம ஏன் இருக்கேன்னு தெரியலம்மா. அத பெரிய சுமையா இருக்கு. இத்தனை வருஷமா வெறும் சோத்து தின்னுட்டு என் உசுரை வளர்த்திருக்கேம்மா. உன் பாசத்தை நான் மதிக்கல. அக்கா என் மேல வச்சிருந்த அன்பை புரிஞ்சுக்கல. அம்மா, பேசாம காரிய மூஞ்சில தொப்புமா. என்ன ஏதாவது திட்டுமா. கழுத்தை நெரிச்சு கொன்னா கூட தப்பில்ல. ஐயோ, என்ன கொன்னுடு, கொன்னுடுமா, கொன்னுடுமா. எல்லாத்தையும் மறந்துருமா. இத பாரு, உங்க அக்கா உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டா. அவளுக்கு மேல கோவம்லாம் ஒண்ணு இல்லடி. அது அவளோட பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா பாழ போன எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கே. என் மனசாட்சி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுமா. வேண்டாம், நான் வரல. என்னை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மறந்துடுங்க. சரி, நீ வீட்டுக்கு வர வேண்டாம். உன்னை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அம்மாக்கு இந்த இடம் எப்படி தெரியும், யார் மூலமா தெரியும்னு எதுவும் எனக்கு தெரியாதுக்கா. அம்மாவும் சொல்லல. ஊருக்கு வர இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, இங்க குருவோட நிழல இரு, அவரு உன்னை பார்த்து பாருன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா மேல எந்த தப்பும் இல்லக்கா. நான் தான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு ஒரு அவமான சின்னமா இருந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எல்லாரும் என்ன மறந்துடணும்னு ஆசைப்பட்டேன். மன்னிக்க முடியாத தப்புன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது வசந்தி. மனசுதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். அக்கா சொல்றேன்ல, நீ முதல்ல கிளம்பு. இல்லக்கா, இங்க பாருமா வசந்தி,
எனக்கு உன்னை பத்தி முன்ன பின்ன ஒண்ணுமே தெரியாது. காயத்ரிக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். உன்னோட பிரச்சனையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், உன்னை பத்தி தப்பா நினைக்க வேண்டிய இவளே உன்னை தப்பா நினைக்காதப்போ நீ ஏமா இங்க தனியா இருக்கணும்? வந்துருமா. சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்டதுனால இல்ல, இப்படி ஒரு புருஷன் எங்க அக்காக்கு கிடைச்சிருக்கீங்க பாருங்க, அத நினைச்சு சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நீ ஓடி போய் கெடுத்ததுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. நியாயமா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஈரோட்ல நம்ம பூர்வீக வீட்டை அம்மா வித்துட்டாங்க. அந்த பத்திரத்துல நீயும் கையெழுத்து போடலன்னா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால்தான் அம்மா என்னை இங்க அனுப்புனாங்க. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடு, சொத்து, பத்திரம் எதுவுமே எனக்கு முக்கியமா தோணலடி. நீ இப்ப எங்க கூட வர, அது போதும். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது வசந்தி. பிறந்ததுக்கு அடையாளமா கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வாழணும்டி. குரு ஊருக்கு போயிருக்காருக்கா. அவர் திரும்பி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியலக்கா. அதனால நீ வேணா லைன் போட்டு கொடுமா, நான் பேசுறேன். இல்ல, அது பிரச்சனை இல்ல. இங்க இருக்கிறவங்க சொல்லிக்குவாங்க, அவரும் புரிஞ்சுப்பாரு. ஆனா வேற ஒருத்தவங்களுக்கு உடனே இந்த விஷயத்த சொல்லணும். உண்மையிலேயே என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போனை கொடுங்க. இந்தம்மா. ஹலோ அக்கா, நான் வசந்தி பேசுறேன். சொல்லு வசந்தி. என்ன பாக்கறதுக்கு அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. ஓ, நீங்க கொஞ்சம் உடனே வரீங்களா? வசந்தி, உன் குரல்ல உன் மனசு புரியுது. நான் சொல்லல, எல்லா ராத்திரியும் கண்டிப்பா விடிஞ்சுதான் தீரும். எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியலக்கா. நீங்க இன்னைக்கு பேசுனது அசரீரி வாக்கு மாதிரி இன்னைக்கே பலிக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. கொஞ்சம் உடனே வரீங்களாக்கா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. மாரியம்மாக்கு டாக்டர் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. மருந்து வாங்கிட்டு நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. அக்காவும் மாமாவும் என்ன கையோட ஊருக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. ஓ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லா யோசிச்சு பாரு, இதுவே உன் அம்மா வந்து சொல்லியிருந்தா உனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமா? உறவுக்கும் பிரிவுக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு தாமா இருக்கு. அவமானம், வெறுப்பு, கோபம், விரோதம், குற்ற உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து தான் பிரிவை தீர்மானிக்குது. எதிர்பக்கத்துல அன்பு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் காலா காலத்துக்கு உறவை உயிரோட வாழ வைக்குது. இந்த பாரு, வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அவங்களை இருக்க சொல்லு. நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமா வந்துடுறேன். சரிங்கக்கா. சரி. அங்கிள், நான் உங்க பாப்பாவை வீடியோ எடுத்துக்கவா? சரி சரி. அங்கிள், கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க பாப்பாவை. செல்லம் சிரிடா. அங்க பார், அக்கா உன்னை போட்டோ எடுக்கிறா. அங்கிள், நான் என்ன உங்களையா போஸ் கொடுக்க சொன்னேன்? நான் இந்த குழந்தைய தான் எடுக்கிறேன். வேற வழி இல்லாம ஃப்ரேம்ல நீங்களும் வரீங்க, புரியுதா? யார்மா நீ? நான் தான் ஆசிரம ஓனரோட பேத்தி. ஓ, அப்படியா? பிரியா. இங்க பார் சிரி. குழந்தைங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க. சிரி.
பாப்பா பேர் என்ன அங்கிள்? கண்ணம்மா. அவ பேர் பாரதி. யார நம்புறது யார நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. யார ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறனோ அவங்க தான் கழுத்து இருக்கிறதுக்குன்னு முதல்ல வந்து நிக்கிறாங்க. விடுங்கக்கா. மணியரசு தெரிஞ்சே இப்படி ஒரு தப்பு பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. ஜெயில இருந்து வந்தவரு. சரி நம்ம மறுபடியும் உள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துருக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருப்பாரு. அதுக்காக நீங்க இப்படி தடாலடியா அவரை வெளியில அனுப்புனது ரொம்ப கஷ்டமா இருந்ததுக்கா. 1000 தான் இருந்தாலும் அவர் நம்ம குடும்பத்து ஆள் இல்லக்கா. போதும், நிறுத்திடி. என் பொண்ணோட அப்பாவித்தனத்தை உன்னோட பாவ காரியத்துக்கு கருவியா பயன்படுத்திக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எம்மாடி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இவ உன் காலை சுத்தின பாம்பு. இவ எதுக்காக எந்த திட்டத்தோட வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதுமா. இன்னும் சொல்ல போனா திட்டம் போட்டு இவ மணியரசை வெளியே அனுப்பியிருக்கா. மணியரசு ஒன்னும் தப்பு பண்றவன் இல்லம்மா. இவ செய்யற தப்ப கண்டுபிடிக்க வந்தவன் தாமா நம்ம மணியரசு. ரொம்ப நல்லா இருக்குப்பா நீங்க பேசுறது. கையும் களவுமா மணியரசு பிடிச்சவன் நான். அவனை எதிரில நிக்க வச்சுதான் அந்த கான்ட்ராக்டர் நான் கேட்டேன். நீங்க வேணா போய் விசாரிச்சு பாருங்க. முட்டாள்தனமா பேசாத முத்தலகி. இவளை பத்தி உனக்கு தெரியாது. காலத்தையே தனக்கு சாதகமா வளைச்சு போட்டுக்க ஆசைப்படுறவ இவ. கேவலம் ஒரு கான்ட்ராக்ட்காரனே வளைச்சு போட்டுக்க முடியாது இவளுக்கு. என் விதிக்கா. எதுலயும் நான் சம்மந்தப்படலனாலும் எல்லாத்துலயும் என்ன சம்மந்தப்படுத்தி பேசுறது எல்லாருக்கும் பழக்கமா போயிடுச்சு. என்ன இன்னும் இந்த வீட்டு செவத்துல இருக்கிற கரப்பாம்பூச்சி பல்லியும் தான் எனக்கு குறை சொல்லல. ஏய், சும்மா நடிக்காதடி.